ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல். பாருங்கள், நான் எப்படி கோலம் போட்டிருக்கேன் உங்களுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோலம் நான் தான் போட்டேன். நல்லா இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நேற்று நான் கட்டினல அந்த மாவில் தோரணை எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல, ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள். வெளியே வைக்க முடியல, சிமெண்ட் தரனால வெளியே வச்சு வைக்க முடியல, கேஸில் தான் வைக்கிறோம். இந்த பாத்திரத்தில் சட்டியில் வந்துட்டு ஒரு 1/2 கிலோ வேகும், 1/2 கிலோ அரிசி ஊற போட்டிருக்கேன். இன்றைக்கி கேஸில் தான் பொங்கல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இதுதான் என்னோடய ட்ரெஸ்ஸு. பாருங்கள், இது தண்ணி வந்து பொங்க போகுது பாருங்கள். ஏதோ சைடு வலது பக்கமாக தெரில, கிழக்கா எந்த சைடுன்னு தெரில. பொங்குனா நல்லதுன்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த தண்ணி வைக்கும்போது அரிசி ஊற வைப்பாங்கள்ல, பச்சரிசி ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிடுவாங்க. வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் பச்சரிசியில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை வந்து இந்த பொங்கல் வைக்கிற தண்ணியில் வந்து சேர்ப்பாங்க. அது ஏன்னு தெரியல. கோயில் திருவிழா அப்போல்லாம் கோயிலில் பொங்கல் வைப்பாங்கள்ல, அப்போ வந்துட்டு நெய் எல்லாமே மொத்தமாக ஊற்றிடுவாங்க. தனியாக வந்துட்டு வறுத்துட்டு அப்படிலாம் ஊற்ற மாட்டாங்க. அப்போ நான் நினச்சேன் அப்படி தான் பொங்கல் செய்வாங்க போல் அப்படின்னு. இப்போ தான் யூடியூப் அதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டேன். தனியாக நெய்யெல்லாம் ஊற்றிட்டு வறுத்து ஊற்றுவாங்க. அந்த மாதிரி பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த தண்ணி சேர்க்கும்போது இதில் பால் ஊற்றி பண்ணுவாங்க. அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் அந்த மாதிரி பண்ணி பார்த்துருக்கேன். இந்த மாதிரியும் ட்ரெடிஷ்னலாக பண்ணால் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இன்னும் அடுப்பில் வெளியே விறகடுப்பில் வச்சு பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். பாருங்க, இருக்குன்னு பாருங்கள். மேலே இந்த அரிசி கழுவுற தண்ணி ஊற்றுறனால தான் அப்படி இருக்குது போல். எந்த பக்கம் பொங்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். மேலே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ பொங்கின உடனே அரிசி போடுவாங்க, குழவா போடுவாங்க. எனக்கு குழவையெல்லாம் போட தெரியாது. பொங்கிருச்சு. வடக்கு சைடு தான் பொங்குதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் பொங்கியிருக்கு. இந்த சைடு வந்து கிழக்கு, இந்த சைடு மேற்கு. ஏன் வடக்கே அதில்லை. இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் பாருங்கள். பொங்குனோடனே அடுப்பு அமர்ந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரிசி போட்டுக்கலாம். கொஞ்சமாக எடுத்துகிட்டு இப்படி சுற்றி போடுவாங்க. 3 டைம் போடுவாங்க. அரிசி போட போட தண்ணி நம்ம எடுத்து பக்கத்தில் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அரிசி போட்டுட்டு அப்புறம் வேகிறப்ப தண்ணி பத்தலைன்னா நம்ம அந்த தண்ணியை மறுபடியும் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. அடியில் கொஞ்சம் ஒட்டி பிடிக்குது. நான் ஒரு 5-6 ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துருந்தேன் பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது, நல்லா வெந்திருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம பாருங்கள் 1/2 கிலோ வெல்லம் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெல்லம் போடுறப்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கொடுத்து சேர்த்துக்கலாம் நம்மகிட்ட. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 1/2 கிலோ அரிசி எடுத்திருந்தேன், அதனால் 1/2 கிலோ வெல்லம் சேர்த்துருக்கேன். நல்ல தித்திப்பாக தான் இன்றைக்கி பண்ண போகிறேன், நல்லா இனிப்பாக பண்ண போகிறேன். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்குருவேன் நான்.
என்னைக்காவது ஒரு டைம் பண்ணுறதுனால நல்லா இனிப்பாக செஞ்சு சாப்பிட்லான்னு நல்ல வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லம் போட்டதுக்கப்புறம் கைவிடாமல் அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். அது வரைக்கும் எப்படி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இறக்கி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்துட்டு நெய் ஊற்றிக்கலாம். நிறையாவே ஊற்றிக்கலாம். பாருங்கள், முந்திரி பருப்பும் கிஸ்மிஸ் சேர்த்துருக்கேன். அதை போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பபுள் மாதிரி வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துட்டு பொங்கலில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பொங்கல். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். இப்போ நம்ம வந்துட்டு சாமிக்கு ஃபஸ்ட்டு வச்சிடலாம். பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிடலாம். கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும்.